பிரைஸ் லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளின் காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இல்லைனாலும் கூட அவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிடுவார். ஏன்னா நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நம்ம சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்குதா, கவலைப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன ஆத்துமாகாரத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்குறீங்களா? சங்கீதம் 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறது இல்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார், நீங்க கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. உங்களை தேடுகிறவங்களை நீங்க கைவிடுகிறது இல்லை. அப்ப தேடலைன்னா கண்டிப்பா கைவிட்டுருவார். நாளாகமத்தில் சொல்றார், நீங்க கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டுருவார். நீங்களும் நானும் அவரை தேடுறோமா? என்ன தேடுறதுன்னா என்னது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு கூகுளில் தேடுறது நல்லா தெரியும், ஆனால் பைபிளில் தேடுறதுக்கு நிறைய பேர் தெரியாது. பைபிளில் தேடிட்டு தான் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை சொன்னால் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆமோஸை சொன்னால் புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் தேடுகிற மக்கள் கர்த்தரை நம்ம உண்மையாக தேடணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். மனத்தாழ்மையோட தேடணும், முழு இதயத்தோட தேடணும், அதிகாலையில் தேடணும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம அவரை தேடும்போது என்ன ஆகும்னா, அவர் நம்மளை கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை கைவிடக்கூடாதுன்னு தான் அவருக்கு ஆசை. ஏன்னா அவர் வாக்கு பண்ணிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கையை விட மாட்டேன். ஆனால் நம்ம தான் அவர் கையை விட்டு போயிடுறோம். சின்ன குழந்தைங்க பாருங்க, எப்போதுமே அவங்க அப்பாவுடைய கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கும். சில நேரத்தில் தெரியாமல் அதுவே கை நழுவி போயிடும். அப்படிதான் நீங்களும் நானும் கூட அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு உலக காரியம் வரும்போது, ஃபோனில் ஒரு காரியம் வரும்போது அவருடைய கையை விட்டு போயிடுறோம். இன்னைக்கு ஒருவேளை அவருடைய கையை விட்டு போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் அவருடைய கைக்குள்ளே வந்துருங்க. உம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. இன்னைக்கு உங்களை கைவிட மாட்டார் சிஸ்டர், பிரதர், உங்களை கைவிட மாட்டார். இதில் என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அன்னைக்கு கேட்டார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்காக நான் ஜீவன் கொடுத்துருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை அல்லவா. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என்னை தேடுனா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இங்கிலீஷில் சொல்லுகிறது, for you Lord have not forsaken those who seek you. those who seek you. அவரை நம்ம தேடணும். அதிகாலையில் நம்ம அவரை தேடணும். அவரை நம்ம தேடும்போது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறது. ஆமோஸ்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அவரை தேடும் போது தான் நம்ம பிழைக்க முடியும். ஏசாயா சொல்லுகிறார், சகாயம் அடையும்படி அவரை தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் எப்போ தேடணுமா? நித்தமும் தேடணும். எப்போதும் அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம காதில் நிறைய பெண்கள் காதில் திருகாணி தொலைஞ்சிரும் பாருங்க, அது கிடைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு உயிரே போயிடும். முகம்லாம் வேர்த்து விறுவிறுத்து அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாயிருவாங்க. ரொம்ப ஆழமாக தேடுவாங்க. அதை தேடுற அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார். 2 நிமிஷம் கூட ஆண்டவரை தேடாதவங்க இருக்கிறோம். ஓடிக்கிட்டே அவரை தேட முடியாது. அமர்ந்திருந்து அவரை நம்ம தேடணும். உபவாசத்தோட தேடணும். முழு இருதயத்தோட நீங்கள் என்னை தேடுனீங்கன்னா, நீங்கள் என்னை தேடும் போது கண்டுபிடிப்பீங்கன்றார். நம்ம தேடும் போது முழு இதயத்தோட தேடுறோம். அதுக்குள்ளே 4 ஃபோன் வந்துடுது, அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுறாங்க. அப்போ அவரை தேடும்போது நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் அவரை தேடணும். அப்போ தான் நம்ம அவரை முழு இருதயத்தோடு தேட முடியும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், அவரை தேடிட்டானா அவரை கண்டுபிடிச்சிருவான். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அவரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா அவரை தேடணும். அதிகாலையில் அவரை தேடணும். முழு மனதோடு அவரை தேடணும்.
அப்படி தேடி பாருங்க, அவர் உங்களை ஒரு நாள் தேட மாட்டார். அவரை தேடுறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க அவரை உண்மையா இப்படி தேடிட்டீங்கன்னா ஒரு நன்மையும், நான் சொல்றேன், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடவே படாது. நீங்க அவரை தேடினீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். நீங்க அவரை தேடினா நீங்க தேடுகிறதுல உங்களை தேடி வரும். இன்னைக்கு பொண்ணை தேடுறாங்க, மாப்பிள்ளையை தேடுறாங்க, வேலையை தேடுறாங்க, வீடை தேடுறாங்க. எல்லாத்தையும் தேடுகிற நாம் கர்த்தரை தேடிட்டோம்னா நம்மளை தேடி மற்றதெல்லாம் வர செய்வார். நன்மையும் கிருபியும் உன்னை தொடரும்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? நன்மையும் கிருபியும் உங்களை துரத்தும். எப்போ? those who seek him. For you Lord have never forsaken those who seek you என்று சொல்லி இன்னொரு வெர்ஷன்ல சொல்லப்படுகிறது. நெவர், எப்போதுமே உங்களை கைவிட மாட்டார். யாரை தெரியுமா? உம்மை தேடுகிறவர்களை. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்வோமா? உங்களை நான் தேடுவேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் தவறிட்டேன். நம்ம தேவனுடைய வார்த்தையில் இருக்க ஆசீர்வாதம் எல்லாம் அதில் ஒரு சாவி இருக்கும். சாவி இல்லாமல் எதையும் ஓப்பன் பண்ண முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு சாவி இருக்கு. அவரை தேடும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான கைவிடாத சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. என் வாழ்க்கையில குறைவு தான் இருக்குது, ஒரு நன்மையும் குறைவு இல்லாமல் இருக்கணும்னா இன்னைக்கு நாங்கள் உங்களை தேட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் முழு இதயத்தோட தேடுவோம். இது வரைக்கும் நாங்கள் அதிகாலையில் தூங்கிட்டோம், இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள்ல இருந்து அதிகாலையில் நாங்கள் தேடுவோம். அந்த அதிகாலையில் தேடும் போது கூட முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாங்கள் தேடுவோம். நீர் எங்களை தேட வைக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தேடி உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். விசேஷமாய் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த பிள்ளைகளை நீங்க கைவிடாம காத்துக்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் எங்களை கரம் பிடித்து கானானுக்குள்ள சேர்த்து எங்களை நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அவர் உங்களை கரம் பிடித்தவர், கடைசி வரை கரம் சேர்ப்பார், கரை சேர்ப்பார். கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களை கைவிட மாட்டார். God bless you. Have a blessed day. Amen.